தாவேகாவுல வந்து ஒரு முட்டல் மோதல் நிலவிக்கிட்டு வருது தாவேகாக்குள்ள. எது தொடர்பாக அப்படின்னா, கூட்டணி தொடர்பாக. 2 இப்ப டீமா இருக்கிறாங்க. ஒரு டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு டீம் வந்து அதிமுக, பாஜக கூட்டணியில போய் சேரலாம், என்டிஏக்குள்ள சேரலாம் அப்படின்னு வந்து இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இது 2த்துக்கும் நடுவுல தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் வந்து தாவேகா தலைமையில் கூட்டணின்னு ஒரு புள்ளியில நிக்கிற, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக, பாஜக கூட கூட்டணின்னு மற்றவர்கள் நிற்கிறாங்க. அதுல குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவோட பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து பாஜக கூட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த வகையில அதிமுக பாஜக கூட்டணியில் இணையலாம் அப்படின்னு ஒரு தரப்பும் நிக்கிறாங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டடான பாயிண்ட் என்னன்னா, இந்த 2 தரப்பு கிட்டையுமே எந்த ஒரு மறுப்பையும் விஜய் சொல்லல. 2 பேருமே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பாஜக, தாவேகா இந்த 2 விஷயம் ரிப்பீட்டடா பேசிட்டு இருந்தாங்க. நிர்வாகிகளுடைய பெயரை குறிப்பிட்டு இவர் இப்படி விரும்புறாரு, அவர் அப்படி விரும்புறாரு, ஜானவரகேசாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் முட்டல் நினைக்கிறது, மோதல் நினைக்கிறதுன்னு சொல்லி தினம் தினம் புது புது செய்திகளா போட்டு அவங்க பண்ற சமூக பிரச்சனைகளை, அவங்க கூட அறிக்கைகள், அவங்க மாவட்டத்தில் என்னென்ன நிகழ்ச்சி நடத்துறாங்க இல்லையா, இது எதுவுமே இப்போ வெளியே வரதில்லை. கவனிச்சிங்களா? எதுவுமே வெளியே வரதில்லை. அவங்க பண்ற பாசிட்டிவான எந்த ஒரு விஷயமே வெளியே வரதில்லை. நெகட்டிவான மேட்டர் மட்டும்தான் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. இது வந்து ப்ரமோஷனாக பார்த்துக்கிறதா இல்லை கட்சியை காலி பண்றதுக்கு இது எழுதுகோள் டீம்ல இருந்து ஏதாவது வேலை இறக்கி விட்டாங்கன்ற கேள்வி தான் நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு.